ஆட்டோக்காரண்ணா, இந்த தெருவில் இருக்கிற பசங்கள்லாம் ஸ்கூல் சவாரி நீங்க தான் கூட்டு போய் விடுறதா கேள்விப்பட்டேன். என் பொண்ணையும் ஸ்கூல்ல கூட்டு போய் விடணும். ஓ அப்படியா? சரிங்கம்மா, சவாரி ஏத்திக்கலாம். ஒரு இடம் காலியாதாம்மா இருக்கு. உங்க பக்கத்து வீட்டுல தான் நேத்து தான் 2 பசங்க சேர்ந்தாங்க. ஓ அப்படியா? பக்கத்து வீட்டு பிள்ளைகளா இருக்கும். சரிண்ணா, என் பிள்ளையும் ஸ்கூலுக்கு சேர்த்துட்டேன். நான் 2 நாள்ல ஸ்கூல் சேர்த்துருவேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அன்னைக்கு வந்துட்டு கரெக்டா கூட்டிட்டு போயிருங்க. சரிம்மா, நீங்க என்னைக்கு சேர்க்க போறீங்கன்னு சொல்லுங்க. அன்னையில இருந்து கரெக்டா வந்துட்டு கூட்டு போயிடுறேன். காலையில 8:45 வந்துருவேன். 9 மணிக்கெல்லாம் கரெக்டா ஷார்ப்பா ஸ்கூல்ல பசங்களை விட்டுறலாம்மா. ஓகேவா? ஓ அப்படியா? சரிங்கண்ணா. அப்புறம் காசு எவ்வளோண்ணே? ஒரு மாசத்துக்கு ஒரு பொண்ணு தான், எவ்வளோன்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்மா. எல்லா பசங்களுக்கும் வாங்குறது தான். அப்படியா? சரிங்கண்ணா, ஓகேண்ணே. சரிங்கம்மா, வேற ஏதாவது ஆட்டோ சவாரி வேணும்னாலும் கால் பண்ணுங்கம்மா. நான் இங்க பக்கத்து தெருவுல தான், வேணும்னா நான் வரேன். ஓகேவா? சரி, வரேம்மா. என்னம்மா, பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்காக ஆட்டோ சவாரி பேசிட்டு இருக்கிறியா? நேத்து தான் என் மருமக பேசிட்டு இருந்தா. பசங்களுக்கு எல்லாம் பேசி முடிஞ்சிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. ஓ அப்படியாங்கம்மா, சரி சரி. நானும் ஃபாத்திமாக்கு எல்லா பொருளும் எடுத்து வைக்கணும். இன்னும் எதுவும் எடுத்து வைக்கலம்மா. அவங்க பேர பசங்க எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறது தானே. வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்களே பிள்ளைங்க. டைம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க. சரிம்மா, நான் என் மருமக கிட்ட கேட்டுக்கிட்டு பசங்க ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு விடுறேன். அந்த பசங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சுங்க, வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, நான் கேட்டு என்னான்ட்டு அனுப்பிச்சு விடுறேம்மா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். மருமக வேற இன்னைக்கு பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, போய் இன்னைக்கு ஒரு புடியை பிடிக்க வேண்டியது தான். மனம் வெளியே வரைக்கும் ஸ்மெல்லு தூக்குது. பாத்திமா, உன்னைய பாப்பாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனா நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? 2 பேக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு. பிள்ளை எதுவும் அழுதானா? இல்லம்மா, அழுவலாம் இல்லம்மா. நீங்க வச்சுட்டு போனதுல இருந்து நல்லா தூங்கிட்டு தான் இருக்கறா, எந்திரிக்கவே இல்ல. சரி, அதான் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லா பொருளையும் எடுத்து புது பேக்ல வைக்கலாம்னு வச்சிட்டு இருக்கேம்மா. ஓ அப்படியா? சரி சரி. நேத்து வாங்கிட்டு வந்த ஜாமான வேற எடுத்தே பார்க்கல, அப்படியே இருக்கு. இரு, இந்த வாரம்மா. கேக் வேற அடுப்புல வச்சுட்டு போயிருந்தோமே. கேக் வாசனை இங்க வரைக்கும் தூக்குது. எப்பவுமே போல இந்த தடவையும் கேக் செம்ம டேஸ்டா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேற வச்சுட்டு ரொம்ப நேரம் போயிட்டேன் ஃபாத்திமா. இரு பார்க்குறேன், திறந்து எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இன்னைக்கு வேற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு என்னென்னமோ பண்ணி வச்சேன். பரவாயில்ல, சூப்பராக வந்திருக்கு. நல்ல வேலை கீழே அடி பிடிக்கல. கறிகிருமோன்னு பயந்தே போயிட்டேன். 2 கேக்கு செஞ்சேன். 2 கேக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. இந்த ஃபாத்திமா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நீங்க செய்யற கேக் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும்மா. நீங்க நிறைய டிஃப்ரெண்டா கேக் செய்றீங்க. செம்மையா செய்றீங்கம்மா எல்லா கேக்குமே. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குமா இந்த கேக்கு. பார்க்கவும் செம்மையா இருக்குமா, கடையில விக்கிற கேக் மாதிரியே. ஆமா ஃபாத்திமா, முன்ன மாதிரி நார்மலா இல்லாம இப்ப கொஞ்சம் டிசைனா கேக் செய்யவும் கத்துக்கிட்டேம்மா. ஹாய் ஆண்டி, நீங்க கூப்பிட்டு விட்டதா பாட்டி சொன்னாங்க. ஆமா பசங்களா, பக்கத்துலயே இருந்துகிட்டு வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்களே. ஃபாத்திமாவோட ஃப்ரெண்டா நீங்களா இல்லையா? இந்த பேரு ரொம்ப நல்ல பிள்ளைலுமா. என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா பழகுறாமா 2 பேருமே. எனக்கு சரி பசங்களா, இந்தாங்க கேக் சாப்பிடுங்க. இல்ல வேணாம் ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க இப்பதான் வீட்டுல சாப்பிட்டுட்டு வரோம். பரவாயில்ல, சாப்பிடுமா மல்லி. வேணாம்னு சொல்லக்கூடாது, சாப்பிடுங்க. உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். சரிங்க ஆண்டி. எங்க அம்மா வெளியில நிறைய எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டு ஆண்டி ரொம்ப நல்லவங்கன்றனால அவங்க கொடுத்தா ஏதாவது சாப்பிடுன்னு தான் ஆண்டி சொல்லியிருக்காங்க. கூட நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்டா இருக்கு. ஆண்டி, எந்த கடையில் வாங்குனீங்க? நானும் எங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்க சொல்ல போறேன். பசங்களா, இது கடையில வாங்கினது இல்ல, நானே வீட்லயே செஞ்சது. இப்பதான் செஞ்சு அடுப்புலேருந்து எடுத்தேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்களா செஞ்சீங்க? செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கடையில வாங்கின கேக் மாதிரியே இருக்கு. செம்ம டேஸ்ட். ஆமாண்டா சோட்டு, எங்க அம்மா சூப்பரா கேக் செய்வாங்க. நிறைய பெரிய கேக்லாம் செய்யறதுக்கு கூட கத்துக்கிட்டாங்க. ஊர்ல இருக்கும்போது அப்பப்ப ஆர்டர் கூட வரும். அதெல்லாம் கூட அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்களே. ஓ அப்படியா? கேக் செம்மையா செய்யறாங்க. என் பர்த்டே வேற வருது. எங்க அம்மா கிட்ட சொல்லி என் பர்த்டேக்கு கேக் உங்ககிட்டயே ஆர்டர் பண்ண சொல்லிட போறேன். அப்படியா மல்லி? சரி, வேணும்னா முன்னாடியே சொல்லுங்க சரிங்களா? நான் சின்ன ஆர்டர்லாம் எடுத்து பண்ணி தான் கொடுப்பேன். சரி, நேற்று வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் பாதி எடுத்துட்டு அப்படியே வச்சாச்சு. மீதி எடுத்து பார்க்கவே இல்லை பாரு ஃபாத்திமா. சரி இரு, இந்த மாதிரி கிளாக் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் அங்கங்க செட் பண்ணி விட்டுருவோம். முதல்ல எந்தெந்த இடத்துக்கு நல்லா இருக்கோ அதெல்லாம் வச்சிருவோம். இந்த பாரு, ஸ்டாப்லர் பின் 2 கிடக்குது வீட்டில். இன்னொன்று வேணும்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. ஆயில் கேனு தான் இப்போ ரொம்ப முக்கியமாக தேவை. இது அப்புறமா எடுத்து ஆயில் ஊற்றி வைக்கணும். ஆண்டி, இது என்னது ஆண்டி? சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. குட்டி குட்டியா கியூட்டான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாவ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எங்க வாங்குனீங்க? ஃபாத்திமாக்கு பேக் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கதான் இந்த பொருள் எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய சூப்பர் பொருள்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பார்க்கறதுக்கு அங்கங்க நல்லா இருக்குல்ல, வீடே பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கே. ஃபாத்திமா, இங்கே பாரு, ப்ரௌன் ஷீட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு சில முக்கியமான நோட்டுக்கு மட்டும் ப்ரௌன் ஷீட் போட்டு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் போட வேணாம். புது ஸ்கூலில் போயிட்டு அங்கே நோட்டு புக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் மிஸ் சொல்கிற மாதிரி போட்டுக்க, சரியா? இப்போதைக்கு ஒரு சிலத்துக்கு மட்டும் ப்ரௌன் ஷீட் போட்டு எடுத்துகிட்டு போயிடு. அப்புறம் வாட்டர் கேன்லாம் வாங்கினல, அதெல்லாம் எடுத்துருக்கேன் பாரு, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்க. அப்புறம் நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்துட்டு முக்கியமான நோட்டுக்கு மட்டும் போட்டு வச்சுக்குவோம். ரொம்ப பீற மாதிரி இருக்கிற நோட்டுக்கெல்லாம் நான் போட்டு தந்துடுறேன்மா, சரியா? சரிங்க மாமா, நீங்க தான் எனக்கு ப்ரௌன் ஷீட் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால இந்த ஒரு நோட்டுக்கு மட்டும் நானே போடுறேம்மா. ஆமாம்ல, நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. சரி, அதே மாதிரி போடு பார்ப்போம். ஃபாத்திமா, நீயே ப்ரௌன் ஷீட் போடுவியா? சூப்பர். எனக்கு எங்க அம்மா தான் இந்த தடவை போட்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் நானே ப்ரௌன் ஷீட் போட கத்துக்க போறேன்.
சரி மல்லி, நீயும் கத்துக்க. எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். எங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் போட போறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் எங்க பழைய வீட்டுல இருக்கும் போது தான் இந்த மாதிரி போட்டு பார்த்தேனே. இப்ப திரும்பவும் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. முதல்ல நம்ம இந்த நோட்டை இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுனாலும் அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா வச்சு உள்ளக்க மடிச்சு வைக்க கூடாது. அதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் கரெக்டா எடுக்கணுமே, அப்பதான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் ரெண்டு சைட்லயும் இப்படி வந்து நம்ம ஓபன் பண்றோம்ல, அந்த ஏரியா கிட்ட இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த அட்டையில வச்சு மடிச்சுட்டு வைக்க வேண்டியதுதான். ஸ்டாப்லர் பின் வாங்கிட்டு வந்தால நான் அதை போட்டு தான் பண்ண போறேன். அதான் ஈஸியா டக்குன்னு ஒட்ட முடியும். பரவாயில்லையே ஃபாத்திமா, சொல்லி தந்த மாதிரி கரெக்டாக போடுற. இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறியா? சூப்பர் சூப்பர். சரி, அதே மாதிரி தான் பார்த்து கரெக்டாக ஈவனாக மடிக்கணும். சரியா? மாற்றி மாற்றி மடிச்சேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் ஒழுங்காக வராது. சரிங்கம்மா, நீங்க சொல்லி தந்த மாதிரி தான் போடுறேனே. இப்போ இந்த பக்கம் போட்டுட்டேன்னா இப்போ இதே மாதிரியே இந்த சைடும் திருப்பி மடிச்சிடுறேம்மா. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இந்த சைடு மட்டும் டைட்டா இருக்கு, வரவே மாட்டேங்குது. ஏமா அப்படி பண்ணுது? டைட்டா இருந்துச்சு, நான் அப்படியே அழகா இங்கிட்டு பட்டு மடிச்சு அப்படியே ஸ்டாப்லர் பின் போட்டு விட்டுறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். மடக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படி உடனே எடுத்து மடித்து இப்படி ஸ்டாப்லர் பின் போடக்கூடாதுமா ஃபாத்திமா. அது என்ன ஆகும்னா அப்படி மூடி திறக்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டாப்லர் பின் போடவும் ஒரு மாதிரி இருக்கு பாரு. பேசாமல் அடுத்த தடவை போடுறத நான் உனக்கு போட்டு காட்டுறேன். இன்னொன்று சரியா? இது பெரிய நோட்டாக இருக்குல்ல, இதுமா உனக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். அப்படியே மல்லி சோட்டோ 2 பேருமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்களே போட போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்களே போடுறதுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நோட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி 2 சைட்லேயும் இப்படி கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டை வந்துட்டு நேராக போட்டுட்டு படிக்கக்கூடாது. ஒரு சைடு இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு தான் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி செல்லோ டேப்பே போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து ஸ்டாப்லர் பின் போட்டால் ஒரு மாதிரி நோட்டுக்கு முன்னாடி அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா அழகாக இருக்கும், முன்னாடி பார்க்க ஒன்றுமே தெரியாது. இப்போ போட்டோமா, இதே மாதிரி இந்த சைடு நிற்க வச்சுட்டு இப்படி மடிச்சு விட்டோம்னா அழகாக 2 சைடும் மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நோட்டு. ஓ, இப்படிதான் போடணுமா? ஓகே, எங்க அம்மா போடும் போது நான் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் இதே மாதிரியே ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் என்னோட நோட்டுக்கு நானே இதே மாதிரி சூப்பரா போட போறேன். மா, செம்மையா இருக்குமா இந்த நோட்டு. மா, இதே மாதிரியே நானும் போடுறேம்மா. சரிம்மா, நீ இதே மாதிரியே போடுமா. ஆனால் எல்லாத்துக்கும் போட வேணாம் சரியா? புக்குக்கெல்லாம் போட வேணாம். ஏன்னா இது அங்கே பழைய ஸ்கூலில் கொடுத்த புக்கு. இங்கே வந்துட்டு என்ன புக்கு கொடுப்பாங்க எதுன்னு தெரியாது. நீ இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் காமி. இதே மாதிரி புக்கு தான் ஸ்கூலில் தர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த புக்குக்கு நீ வந்துட்டு ப்ரௌன் ஷீட் போட்டுக்குவோம் சரியா? இப்போ போட வேணாம். நம்ம இப்போதைக்கு சின்ன சின்ன நோட்டு இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இந்த சின்ன நோட்டு இருக்கு பாரு, இப்போ இதுக்கு போடுறியா நீ? ஹே ஃபாத்திமா, இதுக்கு நான் போட ட்ரை பண்ணவா? சோட்டு, நீ போட போறியோ? சரி சோட்டு, நீ எங்க அம்மா சொன்ன மாதிரியே போடு. ஓகே ஃபாத்திமா, உங்க மம்மி பண்ண மாதிரியே தான் நான் பண்றேன். அந்த நோட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு 2 சைட்லயும் இந்த மாதிரி மடிச்சு விட்டு பண்ணணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நோட்டை இந்த மாதிரி நிமித்தி வச்சு தான் போடணும். இப்படி போட்டாதான் நம்ம மடக்கும் போது ஈஸியா மடங்கும். அப்புறம் சோட்டு, இந்த மாதிரி மடிக்கிறியல்ல, இப்படி மடிக்கும் போது இந்த சைட்லயும் இப்படி மடிச்சு விட்டு மடிச்சா இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். எக்ஸ்ட்ராவா வெளியில தெரியாம இருக்கும். இந்த மாதிரி சைட்ல வந்துட்டு லேசாக மடிச்சு விட்டு போடணும். அதை நான் போட நோட்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இதே மாதிரி அந்த பக்கம் சைடில் மடித்து போடு பார்ப்போம் சோட்டோ. சரிங்க ஆண்டி, நீங்கள் லைட்டாக மடிக்கும் போது 2 சைட்லேயுமே இன்னொரு தடவை ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சிங்க, அதுதானே? ஓகே, நான் இப்போ அதே மாதிரி மடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் மடிச்சுட்டு அப்புறம் இந்த சைடு மடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி மடிக்கணும். ஆண்டி இங்கே பாருங்கள், கரெக்டாக மடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரியே இந்த சைடும் மடிக்கணும். அவ்வளோதான். இப்போ மடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் இதில் ஒரு டேப் போட்டு விட்டுறணும். ஆண்டி, இந்த நோட்டு இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. சூப்பர் சோட்டு, செமையா போட்ட. அம்மா, மல்லி சோட்டு, நீங்க உங்க நோட்டுக்குலாம் ப்ரௌன் ஷீட் போட்டீங்களா? நாங்க வாங்கின உடனே போட்டுட்டோம் ஃபாத்திமா. கொஞ்சம் நோட்டுக்கு ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கேன், கொஞ்சம் நோட்டுக்கு கலர்ஃபுல்லான ஷீட்ஸ் தான் போட்டிருக்கேன். என்னது கலர் ஷீட் போட்டிருக்கேன்? அந்த மாதிரி போடலாமா மல்லி? அது வந்து டிசைன் ஷீட்டு தான், திக்கா இருக்கும்ல அந்த ஷீட்டு, அது போடலாம். அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாமா? அந்த ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்களா? என்கிட்ட சொல்லலையே. சரி, அந்த ஷீட் எடு பார்ப்போம், நம்மளும் போட்டு பார்ப்போம். ஒரு 2 இது இருக்கு, நல்ல திக்கா தான் இருந்துச்சு. போட்டு பாரு, நான் போட்டு கொடுக்குறேன் ஃபாத்திமா. நீ ஸ்கூல்ல கொண்டு போய் காமிங்க. காமிச்சிட்டு அவங்க ஏதாவது சொல்றாங்களா என்னன்னு பாரு. அப்படி சொன்னாங்கன்னா நான் பிரிச்சிடுறேன், ஓகேவா? ஏன்னா இது பார்க்க நல்லாவும் இருக்கும். இன்னொரு விஷயம், இது போடுறது ஈஸி, நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். இது கிளியவே கிளியாது நோட்டு டக்குன்னு. ஆமா ஆண்டி, அதனாலதான் எங்க மம்மி பாதி நோட்டுக்கு இதுவே போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இதெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டாங்களா நேத்து. எங்க மம்மி கேட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு சில நோட்டுக்கு தான் போடணுமா, கிளாஸ் ஒர்க் நோட்டுக்குலாம் போடக்கூடாதான். அப்படியா? சரிம்மா, நல்ல வேலை இப்பயே சொல்லிட்டேன். கிளாஸ் ஒர்க் நோட்டுக்கு நான் போடல, ஃபாத்திமாவோட எக்ஸ்ட்ரா இருக்கிற நோட்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நோட்டுக்கே போட்டு கொடுத்துருவோம். ஃபாத்திமா, அப்போ போட்டுக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை போனால் இந்த மாதிரி ஷீட்டு நம்ம நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஷீட்டில் போட்டது பாருமே, அழகா இருக்கு. 2 நோட்டுமே சூப்பரா இருக்குமா.
சரி ஃபாத்திமா, இது கூடவே ஏற்கனவே ஒரு 3 நோட்டுக்கு நான் ப்ரௌன் ஷீட் போட்டு வச்சிருந்தேன்ல உன்னோட நோட்டு, இதெல்லாம் கிளாஸ் ஒர்க் நோட்டு. மொத்தம் இந்த 5 கிளாஸ் ஒர்க் நோட்டையும் தனியாக எடுத்து பத்திரமா உன் பேர் எழுதி என்னென்ன கிளாஸ் ஒர்க் நோட்டோ அதோட இதை எழுதி வச்சு சரியா? சரிங்க மாமா, நம்ம கடைக்கு போயிட்டு லேபிளே வாங்காம வந்துட்டோம். லேபிள் வாங்கவே மறந்துட்டோமா. ஆமாம், நானும் மறந்தே போயிட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் கேக் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நான் அது வாங்கும் போது உனக்கு லேபிள் வாங்கிட்டு வந்து தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.